ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து தீபாவளி வரப்போகுது. ஸோ அதனால் கிராக்கர் சம்மந்தமாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு வந்து கிராக்கர் சம்மந்தமாக தான் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பெரிமெண்ட். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வில்லு இருக்குது பார்த்தீங்களா, வில்லில் வந்து அம்பை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா எரிய வந்து போகிறோம். அது எப்படி வந்து எரிய போகிறோம்னா, முன்னாடி வந்து கிராக்கர் இருக்குங்க பாருங்கள். ஸோ இதை தான் வந்து வச்சு அப்படி விட போகிறோம். அதுவும் தீயை பொருத்திட்டு போட போல வந்து அப்படியே ஏர்லேயே போய் வந்து வெடிக்கும். பார்க்குறதுக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும். இது வந்து சும்மா நார்மலாக லட்சுமி வெடி இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டாண்டர்டில் உள்ள லட்சுமி வெடி தான். நம்மகிட்ட வந்து ஒரு எத்தனை 5 மாதிரி வச்சு ஒரு 50 கிராக்கர் வந்து இருக்குது. ஸோ இதுதான் நம்ம வந்து ஒரு அம்பு வில்லு எல்லாமே வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்க தான். போன தடவை நம்ம வந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கவட்டையில் வந்து பார்த்திங்கன்னா அணுகுண்டு இந்த மாதிரி வந்து வச்சு எரிஞ்சு ஒரு வீடியோ வந்து பண்ணியிருப்போம். அதுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க. இந்த தீபாவளிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காக கமெண்டில் வந்து தீபாவளி 2022, அதாவது 2022 2022ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எத்தனை கமெண்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். அதுக்கேற்ற மாதிரினா எனக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து போகிறதுக்காக இதை வந்து மோட்டிவேட் பண்ணோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த வீடியோ வந்து நம்ம வந்து கிராக்கர் சம்மந்தமாக அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரே ஒரு இது கிராக்கர் இல்லாமல் வந்து ஒன்று இழுத்து விட போகிறோம். இதில் வந்து நம்ம வந்து கம்பியை வந்து கட்டியிருக்கோம். ஸோ அதனால் அதிக தூரத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து போகும். இப்போ பாருங்களேன், இழுத்து விட போகிறேன். ஓ பார்த்துருப்பீங்க, பயங்கர தூரத்துக்கு வந்து போயிருக்கோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம நல்லா இழுத்து வந்து கட்டியிருக்கோம். ரொம்ப தூரம் வந்து நம்மளுக்கு வந்து போகும். அதுக்காக தான் கம்பி வந்து கட்டியிருக்கோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதில் வந்து திரி இருக்குல்ல, இதில் வந்து பொருத்திட்டு எரிய போகிறோம். ஒவ்வொன்றா எரியலாம். ஆளுக்கு 5 வெடி வந்து வச்சுக்கலாம். எனக்கு 5, பெரியசாமிக்கு 5. ஸோ இதுதான். இது யாரும் ட்ரை பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் டேஞ்சரானது. ஸோ நாங்கள் வந்து ஆல்ரெடி வந்து சிவகாசியில் இருக்கனால நிறைய கிராக்கர் சம்மந்தமாக ஏகப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் எடுத்துட்டோம். ஸோ அதுக்காக தான், யாரும் ட்ரை பண்ணாதீங்க. சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து திரியை வந்து லைட்டாக வந்து கிள்ளி விட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், திரியை வச்சு வச்சாச்சு. அதுக்கடுத்து இப்படி வச்சு போட போகிறோம். நாங்கள் பற்றி குச்சி எல்லாத்தையும் பொருத்திட்டு ஃபைனலாக வந்து காட்டுறோம் ஃப்ரெண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. பாருங்கள், முன்னாடி வந்து கிராக்கரை வந்து வச்சாச்சு. பற்றி குச்சி எல்லாமே வந்து செட் பண்ணியாச்சு. அது போக வந்து இந்த கிராக்கர் வந்து எல்லாத்துலேயும் வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணிட்டோம். சரி, ஓகே, இப்போ பொருத்திட்டு ஃபஸ்ட்டு வந்து விட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பொருத்திடா. அது வந்து நல்லா வந்துச்சு, ஆனால் புஷ் ஆயிடுச்சு. அதை எடுத்துகிட்டு வரோம். தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டாவது மேலே வந்து பார்த்தீங்கன்னா எரிய போகிறோம். அது எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது செமையாக போச்சுங்க. சரி, ஓகே, பொறுத்திக்கிட்டா. என்னடா செம. வச்ச அடுத்த சைண்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போய் வந்து அடிச்சிச்சு. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது இது எப்படி போய் அடிக்க போகுதுன்னு தெரில. இதை வந்து ஹைட்டு ஏற்றலாமா கொஞ்சம்? பொறுத்திக்கிட்டா. செமங்க. பாருங்க, டேப் வந்து சுற்றினால பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இதாகலை. வேறு லெவலில் வந்துச்சுல. அம்பில் வந்து கிராக்கரை வச்சு வைக்கிறது சூப்பராக இருக்குங்க. ஹைட்டும் நல்லா ஏறிச்சு. அடுத்து காற்றடிக்கலைன்னா இன்னும் நல்லா போகும். சரி, ஓகே, இதை வந்து மேலே அப்படியே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். வச்சிரியா? ஐ, எனக்கு தெரிகிற மாதிரி பாடுறா.
ஆமா குச்சி மட்டும் அங்கிட்டு பறக்குதுங்க. இது வேற லெவல்ல இருந்துச்சுங்க. அடிச்சு குச்சி மட்டும் வந்து ஒரு இடத்துக்கு வந்து பறந்துச்சு. அந்த குச்சியை வந்து எடுக்கணும். சரி கடைசி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இதுதான் ஃபைனலுங்க. அதுக்கடுத்து பெருசு வந்து பிடிக்கட்டும். இது திரி சரியில்லை, வேற எதை எடுத்துக்கிறேன் நான். இந்தா இதை வை. இருறா எரிஞ்சுக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் எனக்கு ஃபைனல். அது புஷ்ஷுன்னு போயிருச்சுங்க. எரிஞ்சு புஷ்ஷுன்னு வந்து போயிருச்சு. நல்ல வேலை, ஆனால் ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சு, எரிஞ்சாச்சு. நல்லா இருந்துச்சுங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வெடிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஒரு தீபாவளி மோடு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. சரி ஓகே, அந்த குச்சிகள்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து வெடியை ரெடி பண்ணிக்கிறோம். அடுத்து பெரிய சாமியை வந்து பார்த்திங்கன்னா கிராக்கரை வந்து பார்த்திங்கன்னா பிடிக்க போகிறான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பெரிய சாமியை வந்து பிடிக்க போகிறான். அவனுக்கு ஒரு கிராக்கரை வந்து தந்துக்கலாம். நாங்கள் வந்து எதையும் திரிக்கல. திரிக்கலணும் அப்படின்னா மேலே வரைக்கும் போய் வெடிக்க மாட்டேங்குது, கீழே வரைக்கும் விழுந்ததுக்கு அடுத்து தான் வெடிக்குது. ஸோ அதனால் திரியனா கிள்ளலை. இழுத்துக்கோடா, நல்லா இழுத்துக்கோ. எங்கிட்டே வை. அந்த சைடு எங்கிட்டனாலும் உனக்கு பிடிச்சதுக்கு வச்சுக்கோ. ஓகே, நல்லா கொஞ்சம் இழுத்துக்கோ, ரொம்ப இழுக்காத. கொஞ்சம் மேலே ஏற்றிக்கோ. விட்டு பாடுறா, நீ வச்சு பாடுறா. போ செம்ம. குச்சி வந்து வெடிச்சிட்டு குச்சி மட்டும் அவ்வளோ தூரம் பறக்குதுங்க. வேற லெவலில் இருந்துச்சு. இந்தா அடுத்ததை ஒன்று இழுத்துக்கோ. ஹைட் விடு, அவனை தான் நல்லா இருக்கும். கொஞ்சம் மேலே ஏற்றி வை, சென்டரில் வச்சுக்கோ. சரி ஓகே, ரெண்டாவது வந்து வைக்க போகிறோம். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இல்லைடா, இழுத்துக்கிட்டியா? அது புஷ்ஷு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், புஷ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, இந்த இதை பிடிச்சிக்கோ. ஆனால் வந்து நல்லா பொருத்தியாச்சு. நான் வெடிச்சிருவோன்னு நினச்சேன். இழுத்துக்கோ, நல்லா இழுத்துக்கோ, பிடிச்சிக்கோ. சேர்த்து பிடிச்சிக்கோ கைட்டா, சரியா? காமெடியா இருந்துச்சுங்க அது. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, அதான் இங்கிட்டு ஓடிட்டேன். ஆனா இது எதுவும் ஆகாது, ஸோ பிரச்சனை இல்லை. இதுனா ஓவர்ரா. கூட போட்டுட்டான். சரி, அவனுக்கு இன்னும் 3 இருக்கு, பார்க்கலாம். பார்த்து குத்திருச்சா முள்ளு? சரி சரி பார்த்து. சரி, இப்போ வந்து இவனுக்கு 4வதோ 5வதோ, 4வதுன்னு நினைக்கிறேன். இழுத்து விட்டு பார்க்கலாம். நல்லா இழுத்துக்கோடா. மேலே ஹைட்டு இருறா. தெரியலடா, இருறா. பொருத்தி வச்சுட்டேன்டா. எங்கடா பொருத்தின? செம வெடிச்சிருச்சு. ஏர்லயே நீ போட்டு வெடிக்க மாட்டேங்கிறப்பா. ஏர்லயே வெடிக்கணும்டா. இழு, ஏர்ல இப்போ மேலே ஏற்றிக்கோ, முட்டி போட்டுக்கோ, மேலே ஏறு. ஓகேடா. எனக்கு ஒன்றும் தெரியலையாடா, வச்சிட்டியா? வைக்கவே இல்லடா. வைக்கல, வைக்கவே மாட்டேங்கிறான். அது திரியே ஒரு மாதிரி தாண்டா இருக்கு. கலர் நூல் தாண்டா இருக்கு அதுல. அது நூலா இருக்கு. சரி, இது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஏன்னா திரியே வேஸ்ட் ஆயிடுச்சு. இது அப்படி பெரிய சாமிக்கு ஃபைனலாக வந்து மேலே வந்து வச்சு வெடிக்க போகிறான். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நல்லா சென்டரில் வச்சுக்கோ, இழுத்துக்கோ. குச்சி சரியில்லை அது. சரி பார்த்துக்கோ, முட்டிங்கால் போட்டுக்கோ. மேலே ஸ்ட்ரைட்டா. ஓகே, நல்லா இழுத்து விட்டு.
ஃபைனல் ஷாட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க, பார்த்துருப்பீங்க. இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி வேறு ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணோம் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவுக்கு வந்து கொஞ்சம் லைக்ஸ் வந்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவுக்கு வந்து போடுறதுக்காக மோட்டிவேட் பண்ணோம். தீபாவளி சம்மந்தமாக இன்னும் 1 வீக்கில் அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிராக்கர் சம்மந்தமாகவே வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம். குறைஞ்ச ஒரு 2 ஃப்ரெண்டுக்கு நான் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.